இந்த சீடனை மாதிரி நீங்களும் இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லித்தர ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சீடன் இருக்கான். அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்னடா இவரு என்னுடைய நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு நேரத்துல ஒரே விஷயத்த மட்டும் தானே சொல்லித்தராரு, நமக்கு பல விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த குருநாதர் இவனுக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு பாடத்தை சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஒரு கோழி கூட காட்டி அந்த கோழி கூட்டை திறந்து விடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவனும் போய் கோழி கூட திறக்கிறான். கோழி எல்லாம் பல திசையில பறக்குது. நீ போய் அந்த கோழிகளை பிடி அப்படிங்கிற. இவனும் ஒவ்வொரு கோழி பின்னாடியா ஓடிக்கிட்டு இருக்கான். கோழிங்க பறந்துகிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. இவனால பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் குரு சொல்றாரு, அந்த ரெட் கலர் காலர் போட்ட அந்த கோழியை மட்டும் போய் பிடி அப்படின்றாரு. இவன் அந்த கோழியை நோக்கி ஓடுறான், கோழியை பிடிச்சிட்டு வரான். அப்ப சொன்னாராம் குரு, பல நேரங்கள்ல பல விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்யறது கிடையாது. நீ எப்போ ஒரு விஷயத்துல தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணி அதை சாதிக்கணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு அந்த ஒரு விஷயம் உனக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஒரு சில நேரத்துல நாமளும் அந்த சீடர் மாதிரி தானே.